உயர்ந்த நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் பாக்கியவான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்க வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் உணர்றீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா ஆவிக்குரிய மண்டலத்திலே விசுவாசத்தோட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நொடியும் ஹல்லேலூயா. அதுல அதிகாலையில கேட்கும் போது பாருங்க, இன்னும் மிகுந்த அளவிற்கு அந்த ஆவி மனிதனுக்குள்ள அந்த பலத்தை கொண்டு வருது, விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துது. இன்னும் உங்களுக்கு மென்டலா இன்னும் அதிகமா போய் உங்களுடைய மெமரியில போய் பதியவும், இன்னும் அதிகமாக தேவனுக்குள்ள பலப்பட உதவி செய்கிறதுல சந்தேகமே இல்லை. இன்றைக்கு அப்படியான ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே ட்ரூலி, உண்மையாக சொல்றாரு ஏசாயா. 750 வருஷங்களுக்கு முன்னாலேயே, இயேசு வர்றதுக்கு 750 வருஷங்களுக்கு முன்னாலேயே இயேசு என்ன மாதிரி பாடுகள் அனுபவித்து, என்ன மாதிரி இந்த உலகத்துல பாவ சாபங்களை நீக்கி வெற்றி சிறக்க போறாரு, இப்படிதான் மெசையா செய்ய போறாரு, இப்படிதான் உலகத்துக்கு மீட்பு வரப்போகுது, இப்படிதான் தேவ திட்டம்ங்கிறதை அன்றைக்கே தீர்க்க தரிசனம் எழுதுறாரு. நம்ம என்ன சொல்றாரு? மெய்யாகவே அவர் நம்முடைய இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அப்படியே பார்க்குறாரு பாருங்க, ஆவிக்குரிய கண் கொண்டு எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்க்க போறாரு. ஆகவே அவர் சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க இன்றைக்கு கூட இயேசுவை பரியாசம் பண்ணுறாங்க, ஏளனம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு, புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு உங்கள் கடவுளுக்கு ஏன் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு பலன் இல்லை, இது இப்போன்னு இல்லைங்க, அப்பயே சொன்னாங்க. அன்னைக்கு இயேசுக்கு முன்னாடி போறவங்களே ஒரு பிதாவுடைய குமாரன் சொன்னார், தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியலன்றாங்க. பக்கத்துல இருக்கிற கல்வனும் சொல்றான், கேலி பண்றான். ஆனா எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் இயேசு நமக்காக தன்னை தாழ்த்தினார். ஏன்? நம்ம உயர்த்தப்படும்படி, நம்மை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க தன்னைத்தானே வெறுமையாக்கினார். எல்லா அசிங்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பழிகள், வீண் பேச்சுகள் எல்லாவற்றையும் சுமந்தார். மனதளவில் எல்லா காயங்கள், அதே நேரத்தில் உடலளவில் எல்லா காயங்கள், ஆவிக்குரிய வகையிலே தேவனை விட்டு பிரிந்து, இப்படி எல்லா வகையிலும் நமக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். அவர் தான் நம் இயேசு. அப்போ இங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை அப்படின்னா நமக்கு தமிழில் படிக்கும் போதோ இல்லை சில நார்மலான டிரான்ஸ்லேஷன்லேயே அது மென்டலான ஒரீஸ் அந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. ஒரு மனம் சம்மந்தப்பட்டது. ஏன்னா பாடு துக்கங்கள்லாம் எங்கே இருக்கும்? அப்படியே மனசில் விதத்தில் இருக்கும். ஆனால் இங்கே ஹீப்ரூவில் உண்மையிலே இது எப்படிப்பட்ட விதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஹீப்ரூ வேர்ட் அந்த சாரோ அப்படிங்கிறது இந்த 4th verseல அந்த ஹீப்ரூ வேர்ட் ஃபார் பெயின், ஃபிசிக்கல் பெயினுங்கிறத லிட்டரலாக அங்கே குறிக்குது. அதே போல் கிரீவ்ஸ் அப்படின்னு சொல்லல, துக்கங்களை சுமந்தாருன்னா அந்த இடத்துல உண்மையிலே ஹீப்ரூ வேர்டு எதை மீன் பண்ணுதுன்னா சிக்னஸ் அல்லது டிசீஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அப்போ உண்மையிலே எப்படி வருது? உண்மையிலேயே அவர் நம்முடைய பாடுகளை அப்படிங்கிறத, நம்மளுடைய எல்லா வலி வேதனைகளையும் ஃபிசிக்கலாக, அதாவது சரீரத்தில் இருக்கிற எல்லா வலி வேதனைகளையும் சுமந்து தீர்த்தார். ஏன்? தன்னுடைய சரீரத்தில் எல்லா வலி வேதனைகளையும் போட்டுக்கொண்டார். துக்கங்களைங்கிற இடத்துல எல்லா விதமான நோய்களையும் தன்மையிலே என்ன பண்ணுறார்? போட்டுக்கொண்டு சுமந்து தீர்த்து தன்னுடைய தழும்புகளால் சுகமாகும்படி செய்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை விசுவாசித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்தில் எந்த நோயில் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதமான வலி வேதனைகள் உங்களுடைய சரீரத்தில் இருந்து ஆண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் இயேசு நமக்காக செய்திருக்கு. அப்போ நம்ம செய்யணும், ஓஹோ இவ்வளோ நடந்திருக்கா அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் அதிகாரம் எடுத்து என்னை விட்டு வெளியேறு என்று சொல்லி கட்டளை கொடுக்க வேண்டும். இயேசுனுடைய சுகம் தான் என்னுடையது, இயேசுனுடைய பலன் தான் என்னுடையது, இயேசுனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும். ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை சேரும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இதைத்தான் மத்தேயுலையும் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி இந்த ஏசாயால சொல்லப்பட்டதை இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. மத்தேயு 8 பாருங்க 17 அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை தேவன் சுகமாக்குவார். பேதுனுடைய மாமையினுடைய ஃபீவரை சுகமாக்குவார். அதுக்கு அசுத்த ஆவிகள் நோய் பிடிச்சவங்க எல்லாரையும் சுகமாக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு மத்தேயுக்கு எங்கே போய் அப்படியே அந்த வசனங்கள் அப்படி ஸ்பார்க் அடிக்குது. ஓ இவர் இப்படிப்பட்டவர், நம்முடைய பாடுகளை சுமந்து துக்கங்களை நீக்க வந்த அந்த மெசையான்னு சொல்லி, இதனால தான் இவரை பற்றி ஏசாயா அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்காங்கிறது அன்னைக்கே உணர்ந்து அதை நமக்கு வேதத்தில் இவர் மரித்து உயிர்த்த பிறகு யோசித்து வெளிப்பாடுகளால் நிறைந்து நமக்கு மத்திய எழுதி வச்சிருக்காரு. இன்றைக்கு இது உங்களுடைய இருதயத்தில் போய் ஒரு ஸ்பார்க்காக உதிக்கட்டும். என் வாழ்வில் எந்த நோய் எந்த வலியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருங்க. அது எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. ஒருவேளை அப்படி இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் ஜெயத்தை எடுத்து தேவனுக்கு சாட்சியாக இருப்பது உறுதி. நீடிய ஆயுள் சுக காலம் பலன் மாத்திரமே நம்மளுடைய பங்காக இருக்கிறது. செபிக்கலாம். சோதரங்கள் தர்மியான நேரத்தில் அப்பா கேட்க குறிப்பாக இந்த நேரத்தில்
வார்த்தைகள் போய் சென்று சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பன். இப்பொழுது பலவீனமான உறுப்புகள், இருக்கிற சுகவீனங்கள், வலி, வேதனைகள், டாக்டர் கைவிடப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் இப்பொழுது அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் ஆசீர்வதிக்கிறேன்.